ஹலோ வணக்கம். இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் குழம்பு பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பத்து தேங்காய், சின்ன சீரகம், வெங்காயம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. கடுகு வெந்தயமும் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். காயப்பொடி சேர்த்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச எல்லா பொடியையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை குழம்புக்கு எல்லாம் சேர்த்தாச்சு. இன்னும் கொதி வந்த பிறகு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை குழம்புக்கு முட்டை ஊற்றிக்கலாம் பாருங்கள். ஆமாம், அவ்வளோதான். சிம்மில் வச்சுட்டு முட்டையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சிம்மில் வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முட்டை குழம்பை ரெடி பண்ணிக்கலாம். முட்டை குழம்பு ரெடி ஆனோன்னு பார்ப்போம். பாருங்கள், சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டை மேலே என்ன செய்யணும், சிம்மில் வச்சுட்டு இந்த குழம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கோரி ஊற்றியாச்சு. அந்த முட்டை நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு முட்டை குழம்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.